ஜெபம் பண்ண கிடப்போம். ஆண்டவரே உமக்கு தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்கா ஸ்தோத்திரம். தெய்வீக பிரசனத்தை வெளிப்படுத்தி காண்பித்திரடும் ஆவியோடு உண்மையோடும் தொழுது சேவிக்கும் கனமனம் மகிமைப்படுத்தவும் வைத்து காண்பிக்கிறது. இந்த ஆராதனைகளை ஆசீர்வதித்தார். எல்லா கனப்புகள் ஸ்தோத்திரம் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே பணிந்து கொண்டாடுகிறோம் பிதாவே. ஆம். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 548வது பாடல் பாடுவோம். 548வது கீதங்களும் கீர்த்தனைகளும். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஓதி உயிர்ப்பி. ஆசீர்வாதமுற்றிடும்
தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன ஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கோடி வந்திருக்கிற தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையும் இந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவனை செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. தேவரேகை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அதற்காக செய்த வாக்குத்தத்தங்களின்படி நிர்வாகியமுள்ள குற்றவாளிகள் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்கள் இருக்கிறது மேல் பொறுமையாயிரும். மிகப்பெருக்கமுள்ள பிதாவே, நாமத்துமை உண்டாகும்படி பக்தியும் நீதியும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ പിതാവായിരിക്കുന്ന സർവ്വലോക ദേവൻ പാപി മരണത്തെ വിരുമ്പാവൻ അവൻ തൻ പാപത്തെ വിട്ട് തിരുമ്പി പിഴപ്പിനെ വിരുമ്പി പാപത്തിനും തുന്നുക്കപ്പെടുന്ന ജനത്തിற்கும் பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறியறிவிக்க தம்முடைய பணிவுடைக்காருக்கு அதிகாரத்தை கட்டி அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் சுவாசிக்கிற யாவரும் அவர் பாவங்களை மன்னித்து மோசனம் செய்கிறார். ஆகியார் கடைசி தியானத்தை சேர்ந்தக்கதாய் இத்தினத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கும். உயிரோடுக்கு நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுடனுடாய் நடக்கும். அவன் மெய்யான மனம் திரும்பதிலையும் தம்முடைய பரிசுத்தாவை அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். மண்டலங்களில் இருக்கிற தேவனே ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷ சங்கீதம் சங்கீதம் 82ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். எதுவரைக்கும் நீங்கள் அநியாயம் தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சணியம் பண்ணுவீர்கள்? ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீர்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. நீங்கள் தேவர்கள் என்றால் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். உட்காருவோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பகுதி நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விலக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்படவும் வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். மறுநாளில் ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதபாரராக எஸ்ராவினிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் காட்டு ஒலிவ கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரிச்ச மட்டைகளையும் அடர்ந்த மர கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்ராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாக யோசுவாவின் நாள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியினால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளிலோ வெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் இருந்தது என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பகுதி வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல்
2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் வரை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையிலே எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற பொழுது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளே நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படைந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார் என்பதை வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது வேத பகுதி வாசித்தாயிற்று. ஜெபம் பண்ண கடவோம். பெருவாரி விசவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் ஜாதித்து கலகம் செய்த நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே.
இக்காலத்திலே கூடிய விசவியாதினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதை நிறுத்தும்படி சங்காத கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விசவியாதியை எங்களை விட்டு நீக்கி அருளும். பெந்தைகோஸ்தே திருநாளுக்கு பின் வரும் 6ஆம் ஞாயிறின் சுருக்க ஜெபம். திருமண்டல ஞாயிறு. திருச்சபையின் தலைவராம் எம் தூயாதி தூயவரே, உம் பெயர் அன்பினால் ஸ்தாபிக்கப்பட்ட என் திருநெல்வேலி திருமண்டலத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 240 ஆண்டுகளாக நீ நடத்தி வரும் வழிநடத்தலுக்காகவும் கிருபைகளுக்காகவும் நன்றி சொல்கிறோம். எம் திருச்சபைகள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட அனைத்து ஸ்தாபனங்கள், துறைகள், ஊழியங்களையும் உமது அருக்கண்களால் கவனித்து பாரும். உம் திருநாமத்தை உயர்த்தவும் விரிவுபடுத்தவும் எம் திருமண்டல குருக்களையும் ஊழியர்களையும் தொடர்ந்து உம் பேரருளினால் பயன்படுத்தும். உம் திருமைந்தரின் 2ஆம் வருகை மற்றும் அனைத்து உலக மக்களுக்கும் அன்பை கொண்டு செல்லும் பணியில் இரு திருமண்டலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியில் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமையுள்ள அத்திய தேவனே, எங்கள் அத்தியட்சகர்மார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையுள்ள ஆவியை அணைப்பு அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கவும் உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யவும் செய்தருளும். கர்த்தாவை எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டு அருளும். அப்படியே ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காகவும் முழு உலகத்திற்காகவும் நம்முடைய திருச்சபைகளுக்காகவும் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டாடுவோம். முதலாவதாக நம்முடைய உலகத்தை, இந்த மனுக்குலத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இந்த மனுக்குலத்தின் மீது மனம் இறங்கும்படியாக எல்லா தேசங்களையும் ஆண்டவர் ஆட்கொண்டு ஆளுகை செய்யும்படியாக நாட்களில் உலகமெங்கிலும் காணப்படுகிற இந்த கொள்ளை நோயின் பிடியிலிருந்து ஆண்டவர் நம்மையும் நம்முடைய தேசங்களையும் ஆண்டவர் விடுவிக்கும்படியாக இதற்கு பின்பாவது இந்த உலகமும் மனுக்குலமும் தங்களுடைய பெருமைகளையும் மன வேற்றுமைகளையும் போட்டிகளையும் பொறாமைகளையும் விட்டு ஆண்டவர் பக்கம் திரும்பக்கூடிய கிருபைகளை எல்லா தேச மக்களுக்கும் எல்லா தேச தலைவர்களுக்கும் ஆண்டவர் கட்டளையிடும்படியாக சீக்கிரத்தில் ஒரு விடுதலை ஆண்டவர் கட்டளையிட்டு எல்லா குழப்பமான சூழ்நிலைகளும் எல்லா தேசங்களை விட்டு மாற ஆண்டவர் கிருபை தரும்படியாக எல்லா தேசங்களுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். தொடர்ந்து நம்முடைய இந்திய தேசத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, தேசத்தினுடைய தலைவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, தேசமெங்கிலும் இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் காத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் நீதி இல்லாத ஒரு சூழல் நிலவுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறதும் அநேக ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறமான சூழல்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் நம் தேசத்தின் மீது மனம் இறங்கும்படியாக, ஏழை ஜனங்கள் மீது மனம் இறங்கும்படியாக, தேசத்திலே நீதியும் நேர்மையும் நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக, ஆண்டோடைய ஆளுகை நம்முடைய தேசத்தில் உண்டாகும்படியாக ஆண்டோடைய சமூகத்திலே மன்றாடுவோம். தேசத்தில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றி போடும்படியாக, சீக்கிரத்தில் இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக, மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட ஆண்டவர் கிருபை தரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். விசேஷமாக இந்த நாட்களிலும் வேலை இல்லா திண்டாட்டம் அநேக இடங்களிலே நாம் காணப்படுகிறதை பார்க்கிறோம். வேலை வாய்ப்புகளை அநேக மக்கள் இழந்து தவிக்கிறதை, வருமானங்களின்றி தவிக்கிறதை, பொருளாதாரத்திலே மிகப்பெரிய மந்த நிலை நம்ம தேசத்தில் நிலவுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் மனமிறங்கி எல்லா நிலைமைகளையும் சரி செய்யும்படியாக, எல்லா மக்களுக்கும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர் நம்முடைய தலைவர்களுக்கு கட்டளையிடும்படியாக, தேசத்தினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாக, தொடர்ந்து தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நம்முடைய தேசத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கொண்டாடுவோம்.
தொடர்ந்து நம்முடைய திருச்சபைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். உலகமெங்கிலும் நம்முடைய தேசமெங்கிலும் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக, எல்லா திருமண்டலங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். விசேஷமாக நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த 240 ஆண்டுகளாக ஆண்டவர் நம்முடைய திருமண்டலத்தோடு கூட இருந்து நம்மை நடத்தி வருகிற கிருபைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய திருமண்டலத்தை நிறுவிய நம்முடைய திருமண்டலத்தில் வந்து ஆண்டவருடைய அருள் பணியை அயராது செய்து நமக்காக இந்த மண்ணிலே செத்து மடிந்த எல்லா மிஷினரிகளையும் நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த தியாகத்தின் விளைவாக ஏற்படுத்தப்பட்ட நம்முடைய திருமண்டலத்தை திருச்சபையின் தலைவராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்து நடத்தும்படியாக, திருமண்டலம் தொடர்ந்து வளர்ந்து பெருகும்படியாக, இன்னும் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த திருமண்டலம் காணப்பட ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நம்முடைய திருமண்டலத்தின் தலைவர்களையும், எல்லா குருமார்களையும், எல்லா சபை ஊழியர்களையும், எல்லா ஆலய பணிவிடையாளர்களையும், எல்லா கல்வி நிறுவனங்களின் தலைவர்களையும், அவைகளை பணியாற்றுகிறவர்களையும், திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆட்கொள்ளும்படியாக தொடர்ந்து இந்த வருகிற ஆண்டிலும் நம்முடைய திருமண்டலத்தை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும்படியாக, பெரிய மாற்றங்களை சுத்திகரிப்பை ஆண்டவர் நம்முடைய திருமண்டலங்களை தரும்படியாக, ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய திருமண்டலத்திற்காக நம் ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். தொடர்ந்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டாடுவோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளும். யாவரும் இணைந்து பொதுவான சோதர ஜெபத்தை சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பக்தராகி மடியார எங்களுக்கும் மற்ற எல்லா மனிதருக்கும் தேவரை அருள் செய்த பற்பல கிருபைகளுக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் உடைய இருதயத்தோடும் ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரை எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனைகளுக்காகவும் மகிமையடைவோம் எங்கள் நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியறிந்த இறுதி உலகங்களாய் இருக்கவும், எங்களை உங்கள் ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தம் நீதிமுள்ளவர்களாய் நடக்கவும், எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலும் உடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும், தேவனில் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாவதாக. ஆமென். உட்காருவோம். திருவசனம். நாமே திருச்சபை. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் 12ஆம் தேதி செல்வன் சாலமோன் சிங்கர் பாலசிங், 13ஆம் தேதி திரு டி செல்வின் வேதக்கன் அவர்கள், 14ஆம் தேதி திருமதி விமலா பெரியகனி, 15ஆம் தேதி திருமதி ஜூலியட் மெஸ்ஸி, 15ஆம் தேதி செல்வன் சார்லஸ் ஜபஸ், 16ஆம் தேதி திருமதி மரகதம் இமானுவேல், 16ஆம் தேதி திரு ஐ இமானுவேல், 17ஆம் தேதி திருமதி கிரேசியா பிளஸ்ஸி, 18ஆம் தேதி திரு டி ஸ்டான்லி தங்கராஜ். இவர்கள் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறவர்கள் 12ஆம் தேதி திருமதி திரு டாக்டர் டார்வின் டேவிட் தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற அருமையான திருச்சபையின் பிள்ளைகளை திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது கொயர் வாழ்த்து பாடல் பாடுவார்கள். போல்
அன்பின் ஆண்டவரே தோத்திரம். இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாடு அனுசரிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கத்தரை ஜீவனும் தீர்க்காயுசு மனவராய் இந்த பிள்ளைகளை வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளும். கத்தர் நன்மையானதை தருவார் என்று சொன்ன வேத வசனத்தின் இந்த பிள்ளைகள் நன்மையினார் கிருபையினார் ஆசீர்வாதத்தினார் முடிசூட்டப்பட கிருபை செய்யும். இந்த பிறந்த நாள் திருமண நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத நாட்களாக இருக்க உதவி செய்யும். எல்லா கனம் புகழ் சோத்திரம் கூறியது இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே பணிந்து ஆடுகிறோம் பிதாவே. ஆம். மறுபடியும் ஆண்டுடைய நாம மகிமைக்காக யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 267வது பாடல் பாடுவோம். 267வது கீதங்களும் கீர்த்தனைகளும். கரையேறி உமதண்டே நிற்கும் போது இரட்சகர். Bye.
கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனை வேளையிலும் நாமே திருச்சபை என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபை என்பது ஆண்டவர் நம்மை கூட்டி இணைத்திருக்கிற அல்லது அவருடைய பரிசுத்த அழைப்பிலே நாம் கூட்டப்பட்டிருக்கிற கூட்டமாக இருக்கிறோம். எக்லீசியா என்ற கிரேக்க வார்த்தையில் இருந்து இந்த சர்ச் என்ற வார்த்தை நாம் அதன் பொருளை பார்க்கும்போது ஒரு பரிசுத்த நோக்கத்தோடு அழைக்கப்பட்டவர்கள், ஒரு கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் ஒரு சிறு கூட்டமாக கூடுகிற எந்த இடமாயிருந்தாலும் அதை சபை என்று சொல்கிறோம். ஆனால் திருச்சபை என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறதோ அவன் நடுவிலே வருவேன் என்று வாக்கு கொடுத்தவர். திருச்சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கூடுகிற ஒரு கூட்டம். அதைத்தான் திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது. இங்க வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நாமே திருச்சபை என்று சொல்லும்போது திருச்சபை பரிசுத்தமாயிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக கூட்டமாக நாம் கூடுகிறோம். வேத வசனம் சங்கீதம் 82:1 இப்படி சொல்லப்படுகிறது, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவ சபையிலே ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போ ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் மத்தியிலே எழுந்தருளுகிறவராயிருக்கிறார். அவர் நம்மோடு அவர் உறவு கொள்கிறவராயிருக்கிறார். அதைத்தான் பவுல் சொல்லும்போது, நாம் அவருடைய சரீரமாகவும் அவர் நம்முடைய சரீரத்தின் தலையாக இருக்கிறார். அப்போ எப்போ இந்த சரீரம் உயிர் பெறும் என்று சொன்னால் தலையில்லாமல் உயிர் பெறார். அப்போ தலையாகிய கிறிஸ்து சபையாகிய சரீரமாகிய அவருடைய பிள்ளைகளோடு இணையும் போது நாம் உயிர் பெற்று அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். திருச்சபை என்பது சாட்சியின் கூடாரம் என்று சொன்னால் அது மிகையாக, நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறோம். அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி தமக்காக நம்மை அவர் மீட்டு கொண்டார். நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவர் அவருடைய சரீரம் பரிசுத்தமுள்ளதாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரிலே நாம் ஒன்று கூடி அவரை ஆராதித்து தொழுது சேவித்து கனமண்ணுகிற அந்த பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப திருச்சபை என்பது என்ன என்றால், முதலாவது ஆராதனை செய்யும் இடம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடம். எங்கே ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறாரோ அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை உயர்த்தி காண்பிக்கிறோம், அவருடைய புகழை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். அப்போ கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற இடம். அதனால்தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், என்னுடைய நாமத்தை எங்கெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துகிறீர்களோ அவர்களை நடுவிலே வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்த அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அப்போ இன்னொரு பகுதியாய் பார்த்தால் திருச்சபை ஆசீர்வாதத்தின் கூடாரம், கர்த்தருடைய சமூகம், ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிற இடம். அதனால்தான் வேதவசனம் சொல்கிறது, சீயோன் என்பது கர்த்தர் எழுந்தருளி இருக்கிற இடமாயிருக்கிறது. சீயோனிலே கர்த்தர் எழுந்தருளினார். அவர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் திருச்சபை மக்கள் அவர் நாமத்திலே கூடும்போது, அவரை ஆராதிக்கும் போது, அவரை தொழுது சேவித்து கனமிடும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அப்ப திருச்சபையிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து 12வது வயதிலே தேவாலயத்துக்கு கூட்டி கொண்டு போகப்பட்டார். பெற்றோர் அவரை கொண்டு போனார்கள். ஆனால் பண்டிகை முடிந்த பின்பு பெற்றோர் திரும்பி விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே இருந்து விட்டார். அப்போ யோசேப்பும் மரியாளும் பிரயாண கூட்டத்திலே இருப்பார்கள் என்று நம்பி அவர்கள் பிரயாணப்பட்டு போனார்கள்.
ஆனால் பிரயாண கூட்டத்திலே அவரை காணாதபடிக்கு அவர் திரும்ப அங்கே தேவாலயத்துக்கு வந்தார். அப்போ மரியாள் சொன்னாள், மகனே, ஏன் எப்படி எங்களுக்கு செய்தாய்? நாங்கள் விசாரத்தோடு உன்னை தேடினோம், மிகுந்த கவலை, எங்க போயிட்டியோ? அப்பா இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவின் வீட்டிலே நான் இருப்பது அவசியம் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களோ என்று கேட்டார். அப்ப தேவ ஆலயத்திலே அவர் தங்கி இருந்தார். இன்னொரு பொருள் என்னவென்றால், நாம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே தங்குகிறவராயிருக்கிறார், உலாவி அசைவாடுகிறவராயிருக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்குள்ளே தங்குகிறவர், உலாவுகிறவர், அசைவாடுகிறவர். அவர் சொன்னார், நான் கர்த்தர், நீங்கள் என் ஜனமாயிருக்கிறீர்கள், நான் உங்கள் நடுவிலே உலாவி அசைவாடுவேன். திருச்சபையிலே ஆண்டவர் உலாவி அசைவாடுகிறார். அப்ப நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவர், ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதனால்தான் நாம் பரிசுத்த தெய்வத்தை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது சேவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னொரு பொருள் என்னவென்றால், எக்லீசியா என்றால் பரிசுத்த கூட்டம், த ஹோலி பீப்புள், ஆண்டவருக்காக அழைக்கப்பட்ட கூட்டம். அடுத்து பரிசுத்த கூட்டம், நாம் அவருடைய ஜனம், பரிசுத்த ஜனமாக இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை கழுவி இருக்கிறார், சுத்திகரித்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அப்ப திருச்சபையிலே நாம் வரும்போதெல்லாம் நாம் மீட்கப்பட்டவர்கள் என்ற உணர்வோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறோம். மீட்கப்பட்டவர்கள் கூடும் கூட்டம், அதான் திருச்சபை. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி கர்த்தரை ஆராதிக்கும் போது எந்த உணர்வோடு நாம் ஆராதிக்கிறோம் என்று சொன்னால், இயேசுவால் நான் மீட்கப்பட்டேன். அதனால்தான் எசையா 35:10 சொல்லும் போது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் திரும்ப வருவார்கள், தேவ சமூகத்துக்கு வருவார்கள், அவர் கூடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். அவருடைய தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். அங்கே துயரமும் கவலைகளும் கண்ணீரும் துக்கங்களும் அது ஓடி போகும். அவர்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. நாம் ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளே வரும்போது, ஒருவேளை நாம் துக்கத்தோடு வரும்போது, நம்முடைய துக்கம், பாரம், கவலை எல்லாம் அவர் மீது வைத்து விடுகிறோம். அப்ப திருச்சபை என்னும் இடத்திலே நாம் வரும்போதெல்லாம், ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே வரும்போதெல்லாம் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். நாம் நித்திய மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு இடம் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமூகம். அப்போ அவருடைய சமூகத்திலே நாம் அளவில்லாமல் மகிழ்ந்து கழிகூறும் ஒரு பெரும் பாக்கியம். அதனால்தான் நாம் பறக்கிறோம், சிறகில்லாமல் பறக்கிறோம் என்று ஒரு பாடல் பாடுகிறோம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வரும்போதெல்லாம் நமக்குள்ளே ஒரு ஆனந்த உணர்வு, அதைத்தான் சிறகில்லாமல் பறக்கிறோம் என்று சொல்றோம். அந்த ஆனந்த உணர்வு, மகிழ்ச்சி நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே ஆடி பாடி மகிழச் செய்கிறது. என் ஆண்டவர் என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, நோயிலிருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனையில இருந்து, பலவிதமான தீமையான காரியங்களிலே நான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை மீட்டுக் கொண்டார், என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நான் அவருக்கு பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜனம். நான் அவரை கனம் பண்ண வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ அவரை நான் பாடுகிறோம். அப்போ நீர் என்னை மீட்டுக்கொண்ட உதடுகள் உம்மை பாடும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நீர் என்னை மீட்டுக்கொண்டே, அதனால என்னுடைய உதடுகள் உம்மை பாடும், உம்மை துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்தும். அப்ப கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு இடம் ஆண்டவருடைய சமூகம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே நாம் வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்தத்திலே ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி சாட்சி கொடுக்கிறார்கள்.
என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நான் இக்கட்டத்தில் இருந்தேன், ஆபத்தில் இருந்தேன், கஷ்டத்தில் இருந்தேன், துன்பத்தில் இருந்தேன், மரணத்தருவாயில் இருந்தேன். ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார், என்னை அவருக்கு சொந்தமாக்கி விட்டார். அப்ப நான் திருச்சபையாக என் சரீரத்தால் அவரை கனம் பண்ணுவேன். அதனாலதான் வேதவசனம் சொல்கிறது, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியாதிருக்கிறீர்களா என்று பவுல் எழுதுகிறார். நாம் தேவனுடைய ஆலயம். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், தேவ ஜனமாக இருக்கிறோம். அவர் நம்மை மீட்டு கொண்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், மகிழ்ச்சி அவரை உயர்த்தி காண்பிக்க உதவி செய்கிறது, சாட்சி பகிர உதவி செய்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் சாட்சி பகிர்கிற ஒரு அனுபவம். நான் ஆண்டவருடைய ஆலயம், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். இந்த ஒரு சாட்சி பாருங்கள். வேதவசனம் என்ன சொல்கிறார்? தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாயத்தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜனங்களையும் சுதந்திரமாய் கொண்டிருப்பவர். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அவருக்கு சொந்தமாக்கி சுதந்திரமாக்கி இருக்கிறார். அவர் நீதியை நியாயத்தையும் செய்கிறவர். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே நாம் வரும்போதெல்லாம் இந்த திருச்சபை நீதி நியாயத்தையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அவர் எல்லாருக்கும் ஆண்டவர் என்பதை இந்த திருச்சபை சாட்சி பகிர்கிறது. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். ஒருவேளை இந்த திருச்சபை எனக்கு வெளியாய் இருக்கிறவர்களும், அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த மந்தையில் இல்லாத வேறு ஆடுகளும் உண்டு, அவர்களையும் நான் செய்யணும், கூட்டி சேர்ப்பேன். எவ்வளவு அருமையான ஒரு காரியம் என்று பாருங்கள். ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. நாம் எல்லாரும் அவருடைய மந்தையின் ஆடுகளாய் இருக்கிறோம், அவருடைய ஜனமாய் இருக்கிறோம். நான் சங்கீதக்காரன் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் என் மேய்ப்பர் என்ன செய்கிறார்? என்னை அவர் புல்லுள்ள இடங்களிலே வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். ஆண்டவர் என் மேல் கர்சனை உள்ளவர், எனக்காக யாவை செய்து முடிக்கிறவர், போஷிக்கிறவர், நடத்துகிறவர், ஒவ்வொரு நாளும் என்னுடைய காரியங்களை வாய்க்கப்படுகிறவர். அப்போ நான் பயப்படேன், நான் அவருக்குள்ளே மகிழ்ந்து கடிகூறுவேன். இதுதான் சாட்சி. திருச்சபையாக இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். நாம் அவருடைய திருச்சபை, நாம் அவருடைய சரீரமாய் இருக்கிறோம், அவர் நம்முடைய தலையாய் இருக்கிறார். அவருக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர்களாய், அவருக்குள்ளே மகிழ்ந்து கடிகூறுவர்களாய் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அதனால தான் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லும்போது, தலைமுறை தலைமுறையாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிழ்கிறோம். நான் மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, என் பேர பிள்ளைகள், அதான் தலைமுறை தலைமுறையாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். நாம் அதை யோசுவா சொல்லும்போது, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். இன்றைக்கு திருச்சபையாக, குடும்பங்களாக, அவருடைய ஜனமாக கர்த்தரை சேவித்து கனப்படுவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படும். நாம் சாட்சி பகிர்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களிலே கர்த்ததாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்தருவராக. மறுபடியும் ஆண்டுடைய நாம மகிமைக்காக யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 213வது பாடல் பாடுவோம். 213வது கீதங்களும் கீர்த்தனைகளை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் நம்முடைய இல்லங்களிலே ஆண்டவர் கொண்டு அர்ப்பணிப்போம். சபையாரே கவி பாடி
அன்பின் ஆண்டவரே தோத்திரம். இந்த சமூகத்திலே நாங்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் உடையவைகள் அது கருத்திலிருந்து வாங்கி கொடுக்கிறோம். எங்களையும் இந்த காணிக்கையை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். இந்த தெய்வீக பிரசனத்தான திருச்சபையாக கனமண்ண மையப்படுத்த வைத்து காண்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே பணிந்து மன்றாடுகிறோம் பிதாவே. ஜெபமன கடவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளை முழுவதுமாக எங்களோடு கூட நாங்கள் உங்களுடைய திருச்சபை என்பதை உணர்ந்து இந்த நாடிலே உங்களுடைய சமூகத்திலே மகிழ்ந்திருக்கும்படியா, உங்களுடைய சமூகத்திலே கழித்திருக்கும்படியாய் கிருபை செய்து உங்களுடைய ஆசீர்வாதங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே கடந்து வந்து தயவுகாஸ்தோம். ஜபத்தை கேட்கிறவர் என்னுடைய ஜப விண்ணப்பங்களை அங்கீகரித்திருக்கிறேன். உடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜப விண்ணப்பங்களை கேட்டு குறைவுகளை நிறைவாக்கி எங்களை பரிபூர்ணப்படுத்துகிறவராயிருந்தேன். இப்பொழுதும் கர்த்தாவே, உலகமெங்கும் நடைபெறுகிற திருச்சபை ஆராதனைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதி. உங்களுடைய சரீரமாகிய திருச்சபை அது வளர்ந்து பெறுக, உமக்கு சாட்சி பெறுகிற உங்களுடைய நாமத்தை வைத்து காண்பி கிருபை செய்யும். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற எங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்தார். துதிகரமை மேலாக கூறியது இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே பணிந்து மன்றாடுகிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிக்கும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்குங்கள். கர்த்தர் தமது முகத்தை உங்களுடைய பிரசனமாக்கி இப்பொழுது எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் சுகவாழ்வையும் நீடிய வாழ்வையும் கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 265வது பாடல் பாடுவோம். 265வது கீதங்களும் கீர்த்தனைகளும்.